இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து வியூஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வியூனா என்னென்னு பார்த்துக்குருவோம். ஸோ வியூ அப்படின்றது என்னென்னா, ஸோ வந்து இப்போ வந்து டேபிள்லேருந்து ஒரு டேபிளோ 2 டேபிளோ இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து வேல்யூஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு வந்து செலக்ட் கொரி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி வந்து செலக்ட் கொரி யூஸ் பண்ணுறப்ப வந்து பெருசாக இருக்குது. ஆனால் அதே கொரி வந்து எனக்கு ஒரு தடவை 2 தடவை நிறைய டைம்ஸ் வந்து தேவைப்படுறதுனா அந்த செலக்ட் கொரியை வந்து சிம்பிளாக வந்து ஒரு நேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருவேன். அதுதான் வந்து வியூ. அதுக்கடுத்து அதே கொரி நான் தேவைப்படுச்சுன்னா அந்த வியூவோட நேமை மட்டும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணாலே இந்த கொரியை வந்து அப்படியே வந்து அந்த கொரிக்கான ரிசல்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆயிடும். அதுதான் அதை இல்லாட்டி ஆனால் இது வந்து வியூன்றது வந்து என்னென்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒரு கிளாஸில் எல்லா பேர்த்தின டீட்டெயிலை வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவோட வந்து சொல்லி வச்சுருவோம். ஸோ ஏதாச்சும் வேணும்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவை மட்டும் நம்ம வந்து கூப்பிட்டா போதும், மொத்தவங்களாம் வந்து கூப்பிட தேவையில்லை அப்படின்றது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வியூ அப்படின்றது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து வியூ அப்படின்னா என்னென்னு வந்து பார்ப்போம். ஸோ வியூ அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு விர்ச்சுவல் டேபிள். அதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரம் த ரிசல்ட் ஆஃப் செலக்ட் கொரியோட ரிசல்ட்டை அந்த வியூவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்கியூஎல் வியூன்றது வந்து என்னென்னா ஒரு விர்ச்சுவல் டேபிள். இதுக்கு வந்து என்ன செய்யணுமா, இது வந்து டேட்டாவை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஸ்டோர் பண்ணாது, ஆனால் டிஸ்பிளே பண்ணிட்டு வந்து பண்ணி காமிக்கும். இந்த வியூனால் என்ன ஹெல்ப்னா வந்து இது வந்து சிம்பிளிஃபை பண்ணுதா காம்ப்ளெக்ஸ் கொரியை ஒரு தடவை திரும்ப எழுத தேவையில்ல. ஸோ அதை வந்து சிம்பிளாக வந்து ஒரு வியூவோட நேமில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். அதனால் வந்து சிம்பிளிஃபை பண்ணுது காம்ப்ளெக்ஸ் கொரியை. ஸோ இதனால் வந்து என்ஹான்ஸ் ஆகுது செக்யூரிட்டி. ஸோ டேட்டாவையும் வந்து க்ளீனாக கஸ்டமைஸ்டு ஃபார்மேட்டில் நம்மளால் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுது. ஸோ அப்போ வியூவை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அப்படின்னு வந்து பார்ப்போம். ஸோ வி கேன் கிரியேட் அ வியூ வந்து யூஸிங் கிரியேட் வியூ அப்படின்றத யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். ஸோ எதுக்கெலாம் க்ரியேட் பண்ணலாம்னா சிங்கிள் டேபிளுக்கும் க்ரியேட் பண்ணலாம், மல்டிபிள் டேபிள்ஸ்க்கும் வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னா இங்கனக்குள்ள இந்த செலக்ட் யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் கொரி எழுதிடுவோம். செலக்ட் பண்ணி எந்த டேபிள் எது எடுக்கணுமோ அதோட கொரி எழுதிட்டு அதுக்கடுத்து கிரியேட் வியூ நேம் அஸ் அப்படின்றது மட்டும் எழுதணும். ஸோ என்னதுன்னா சின்டாக்ஸ் வந்து கிரியேட் வியூ நேம் அஸ், அவ்வளோதான். இது வந்து இந்த செலக்ட் யூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து எஸ்கியூஎல் கொரி. அதுக்கடுத்து எப்படி வந்து ஒரு சிங்கிள் டேபிளில் வந்து வியூஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஸோ இந்த டேபிள்லேருந்து இப்போ வந்து ஃபஸ்ட் நேமையும் வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேமும் அதோட அட்ரஸ்ஸு இதோட ஏஜு ஃப்ரம் இந்த கஸ்டமர் டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதே டேபிள் எனக்கு அடிக்கடி தேவைப்படுச்சுன்னா அதுக்கு மேலே என்ன க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ க்ரியேட் வியூவோட நேம். சும்மா இதை வந்து சிங்கிள் டேபிள் எடுத்துக்கிறதுனால சிங்கிள் வியூன்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வியூ நேம் அஸ் அப்படின்னு வந்து போடணும். ஸோ அதை தான் வந்து சொல்லுவேன். வி கேன் கிரியேட் அ வியூ நேம்டு இங்கே வந்து சிங்கிள் வியூன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் த டேபிள் ஆஃப் கஸ்டமர்ஸ்ன்ற டேபிள் அப்படின்னு வந்து போட்டுருவேன். ஸோ இப்போ இந்த கொரியை எல்லாத்தையும் எங்கே வந்து இந்த செலக்ட் கொரியை ஃபுல்லாத்தையும் எதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு சிங்கிள் வியூவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வெறும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிங்கிள் வியூன்னு கொடுத்தாலே இந்த டேபிளுக்கான ரிசல்ட் வரும். ஸோ இதே இங்கே இந்த செலக்ட் இங்கே பிரேஸ் போடுங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறதையும் எழுதி வந்தாலும் இதே சேம் ரிசல்ட் தான் வரப்போகுது. இல்லாட்டி இதே மாதிரி ஒரே லைனில் சிங்கிள் லைனில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிங்கிள் வியூன்னு கொடுத்தாலும் இது வந்து இதே தான் வரப்போகுது. அதுக்கு தான் வந்து இந்த வியூ வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து ஸோ வந்து மல்டிபிள் டேபிள்ஸ்லேருந்து எப்படி வந்து இந்த வியூவை வந்து இது பண்ணுறது. ஸோ இப்போ வந்து 2 டேபிள் இருக்குது. கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்குது, ஆர்டர்னு ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட் நேம் ஏஜும் இதில் வந்து ஆர்டர் அமௌண்ட்டு வந்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை செலக்ட் எழுதிங்க. செலக்ட் ஃபஸ்ட்டு நேம் ஏஜு ஆர்டர் நேம் கஸ்டமர் ஐடி என்னது ஃபஸ்ட்டு நேம் ஏஜ் ஆர்டர் நேம் அதுக்கடுத்து அமௌண்ட்டு. இது வந்து ஃப்ரம் எந்தெந்த டேபிள்லேருந்து எடுக்க போகிறேன்னா ஃப்ரம் இந்த கஸ்டமர்ஸ் டேபிள். அதுக்கடுத்து 2 ஜாயின் பண்ணணும்ல, அதுக்கடுத்து இன்னர் ஜாயின், அதுக்கடுத்து ஆர்டர் டேபிள். ஸோ ஏதாச்சும் ஜாயின் பண்ணணும்னா அந்த 2 லேபிளையும் வந்து ஏதாச்சும் ஒரு காமனாக ஒரு காலம் இருக்கணும். அதான் வந்து கஸ்டமர்ஸ் டேபிளில் கஸ்டமர்ட் ஐடி இருக்குது, ஈக்குவல் டு ஆர்டர் டேபிளையும் வந்து கஸ்டமர் ஐடி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு பெரிய கொரி எழுதிட்டேன். ஸோ இதே கொரி எனக்கு இன்னொரு தடவையே தேவைப்படுனா திரும்ப இதை எழுத தேவையில்ல. அதனால ஸோ இதை பூரா ஒரு வியூ க்ரியேட் பண்ணிச்சா க்ரியேட் வியூ நேம் 2 டேபிள்லேருந்து இது பண்ணியிருக்கனால மல்டி வியூன்னு சும்மா பேர் கொடுத்துரு, உங்களுக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கலாம் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா. ஸோ இந்த இதுக்கான ரிசல்ட் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மல்டி வியூவில் வந்து ஸ்டோர் பண்ணோம். இப்போ வந்து வெறும் இவ்வளோ பெரிய கொரியை திரும்ப எழுதியும் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மல்டி வியூ அப்படின்னு கொடுத்தா அது ஸோ இந்த வந்துருச்சா ஃபஸ்ட்டு நேம் ஏஜ் ஆர்டர் நேம் அதுக்கடுத்து அமௌண்ட் வந்துடும். இப்படி வந்து ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து வியூஸை வந்து சிங்கிள் டேபிளை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது மல்டி டேபிள். ஸோ அதுக்கடுத்து எனக்கு வேணாம் அதை ரிமூவ் பண்ணுங்கன்னாலும் டெலீட் பண்ணிக்கலாம் வியூவை. ஸோ வந்து வியூ கேன் பி டெலிட்டட் யூஸிங் ட்ராப் வியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து ட்ராப் வியூ நேம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணோம்ல சிங்கிள் வியூ டபுள் வியூன்னு வந்து க்ரியேட் பண்ணோம்ல அதை வந்து ட்ராப்
வியூவோட நேம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வியூவோட நேம் மல்டி வியூன்னு கொடுத்துருக்கோமா. ஸோ அதை வந்து மல்டி வியூ அப்படின்னு தேவைப்பட்டால் நம்ம வந்து ரிமூவும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து வியூ கான்செப்ட்.